ஓம் ஈஸ்வரா குருதேவா. இன்று நாம் ஒரு நிமிஷம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், அடுத்த கணம் மனம் இருள் சூழ்ந்து விடுகின்றது. இதை போன்ற மாறி மாறி வரும் இந்த நிலைகளிலிருந்து மாறாத நிலைகள் பெற்ற அந்த ஞானியின் உணர்வின் அலையை இன்று நாம் பெற்று அந்த உணர்வின் தன்மையை அதை பெறச் செய்யக்கூடிய அந்த பிரகாசமான நாள் தான் நம் குருநாதர் காட்சி இந்த பௌர்ணமி நாள் என்று நாமும் இதை பெற்று நம் மூதாதைகளுடைய உயிராத்மா இந்த நாம் எல்லோரும் சேர்த்து இது உந்தி தள்ளி சப்தரிஷி மண்டல ஒளியலுடன் கலக்கச் செய்வதற்கு இந்நேரவர்களும் நாம் அதை செய்து அவர்கள் சென்றால் அவர்கள் பின் நாம் செல்ல முடியும். நாம் முன்னாடி அங்கே இடத்தை நம் பாதையை வகுத்து கொண்டால்தான் அந்த நிலைகள் பெறும். ஆகினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மனித வாழ்க்கையில் நின்றேதான் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அந்த மகரிஷிகள் சென்று அடைந்த அந்த என்றும் அழியா ஒளி சரீரத்தை நாம் பெற வேண்டும் என்ற எண்ண வலுவை கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு நிமிஷத்திலும் உங்களை எதிர்கொண்டு துன்ப அலைகள் வீசுவதை அது உங்களை அணுகாது. மகரிஷியின் உணர்வலை நீங்கி சுவாசித்து அதனின்று காத்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு நீங்க அங்கே செல்வதற்குத்தான். ஆகையினாலே இது வலுகொண்டு நாம் மகரிஷியின் அருள்வழியை நாம் செல்ல வேண்டும் என்ற உங்க மனதில் ஆழமாக பதிந்து கொண்டால் தான் நாம் அங்கே செல்ல முடியும். இங்க நான் ஈஸ்வரா குருதேவான்னு சொன்னேன், என் கஷ்டம் என்னை விட்டு போங்க, நான் சொல்லிட்டே இருக்கீங்க, முதல் காலத்து இப்பெல்லாம் போக மாட்டீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன், கொடுத்த கடன் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு கூட கலந்துக்கிட்டு நினைப்பு போச்சு. நாம் இது வர வேணும், ஒரு கடன் கொடுக்கணும்னா மகிழ்ச்சி சக்தி அவங்க பெறணும், அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வருமானம் வரணும், எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சுக்கணும், நிச்சயம் வரும். இதை போல நாம் எண்ணத்தை வரும்போது நமக்குள் பெரிய ஒரு உணர்வின் தன்மை நமக்குள் வளராது தடுத்தால் நம்மளுக்கு பெரும் சொத்தாக அது வந்து சேர்ந்து விடுகின்றது. யான் மெய் ஒளியின் சத்தை இந்த உடலை விட்டு சென்றால் அழியாத சரீரம் வேண்டும் என்றால் இதை செய்யலாம். இல்லை இந்த மனித வாழ்க்கையில என்ன செய்யறது, இந்த உடலை விட்டு ஈசன் வேயாச்சுன்னா அப்புறம் நீச உடலுக்காக வேண்டிதான் வெகு நாளா பாடுபட்டிருக்கோம்னு அர்த்தம். உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு, நாத்தம் ஆகுது, சீக்கிரம் தூக்கி கொண்டு போயிருங்க, ஐஸு கட்டி வைங்க, அதை வைங்க, இதை வைங்கன்னு தானே சொல்றோம். அப்புறம் நீ பக்கம் எவ்வளவு செல்வமா வளர்த்தாலும் எவ்வளவு அழகான நிலைகள் வைத்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு சிறு இது அழுக்கு போட்டுச்சுன்னா என்ன பாடுபடுறோம். அப்போ இந்த ஈசன் உயிரை விட்டு போனப்ப நம்ம என்ன செய்யறோம், இது நாம் சிந்தித்து பார்த்தா நம்ம கண்ணில் பார்க்கிறோம், ஆனா நம்ம நினைவுக்கு வரமாட்டேங்குது. ஆக நாம் இந்த உடலின் தன்மையை நாம் மெய் ஒளியை காணும் நிலையாக இந்த உடல்ல நாம் எப்போது இந்த உடலை விட்டு செல்வோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த உடல்ல இருக்கப்படும் போது நம்ம உணர்வின் நிலைகளை மெய்ஞானியின் அலை வட்டத்துக்குள் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலைகள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தியானத்தை உங்களுக்குள் சொல்லி, இப்ப நாம இந்த தியானம் இருந்த பின் முதல்ல நம்முடைய மூதாதைகளை இந்த பூமியில் இன்னும் சுரண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஆத்மாக்கள் இன்னொரு உடலை புகுந்திருந்தாலும் நாம் அடிக்கடி இதை மாதிரி செய்யப்படும் போது அந்த உடலை விட்டு வெளிவரப்பும் போது அந்த ஆத்மாக்களையும் நாம் விண்சலித்து விடலாம். ஆகினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தியானத்தை ஏனோ என்று இல்லாதபடி நீங்கள் இந்த தியானம் எடுத்துக்கொண்டவர்கள் வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் கூட்டு தியானங்கள் இருக்கணும். இதே போல அவங்க மூதாதைகளை வெண் செலுத்தக்கூடிய எண்ணங்களை செலுத்த வேண்டும். இதே போல வாரத்தில் ஒரு நாள் இந்த கூட்டு தியானம் இருக்கும்போது மூதாதைய உயிராத்மாக்களை வெண் செலுத்த சொல்லிவிட்டு அடுத்தபடி நாம் செய்ய வேண்டிய முறைகள் என்ன, நமக்குள் யாராவது வெறுப்பு நிலைகள் இருந்தால் மகரிஷின் அசக்தி அவர்கள் படர வேண்டும். இப்போ நம்ம பொண்ணு கொடுத்துருப்போம், மாமியார் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் தொல்லை கொடுத்துருப்பாங்க, பாய் இப்படி செய்யறாங்கன்னு அவங்க மேல பகமை வளர்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த உணர்வு என்ன செய்ய என்கிட்ட வந்து உடல் அதை விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். பின் நாம நல்லது நமக்குள்ள நோயா மாறிவிட்டோம். அதே போல நாம் சொல்லக்கூடிய உணர்வு நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் சாடும். ஆனா அதுல இருந்து சிக்கல் இருந்து மீறாதபடி ஒரு விஷத்தின் தன்மை ஒன்றிலே பட்டு விட்டால் அந்த விஷத்தின் நிலைகளில் நாம மூழ்கி விடுகின்றோம். இதை போன்ற நிலைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள ஒரே நிலை இதுதான். நாம் செய்ய வேண்டிய நிலைகள் ஒவ்வொரு நொடியிலையும் வாரத்தில் ஒரு நாள் நாம் கூட்டு தியானம் இருக்கப்படும் போது நாம் யாருக்கூடெல்லாம் வெறுப்பின் தன்மை அடைந்தோமோ அவர்களை இந்த கூட்டு தியானம் குடும்ப சகிதமாக எங்கள் பார்வை எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும், எங்களுடைய பேச்சும் மூச்சும் உலக நன்மை பயக்கும் நிலை வர வேண்டும் என்ற இந்த நிலையும் யாராவது நம்ம மேல பகமை கொண்டிருந்தால் என் பார்வை அவர்கள் நல்லதாக்க வேண்டும், என் சொல் அவர்கள் இனிமையாக்க வேண்டும், அவர்கள் என்னை பார்க்கும்போது நல்ல நிலைகள் அடைய வேண்டும், என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும். இப்ப கடன் கொடுத்து வாங்க அவங்களுக்கு வருமானம் வரணும், எனக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வரணும், இப்படி எண்ணிக்கொண்டு இருந்தீங்கள் என்றால் பகமை தீருகின்றது, நமக்குள் மெய் ஒளி வளர்கின்றது. அந்த மெய்யின் தன்மையை நிச்சயம் நாம் அடைய முடியும். அந்த நிலை பெறுவதற்குத்தான் வாரத்தில் ஒரு நாள் நீங்க கூட்டு தியானம் இருங்கள்.